This is Karthika from Sri Sai Manish TNPSC Academy. நேற்று வந்துட்டு 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்க்கலாம். ஓகேவா? இப்போது 7th ஸ்டாண்டர்டில் இருக்க கலைச்சொற்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி 6th சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். நீங்களே ஆன்சர் சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கு ஆன்சரும் சொல்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு கிளைமேட். கிளைமேட் அப்படின்னா என்னது? கிளைமேட் அப்படின்னா தட்பவெப்பநிலை. ஓகேவா? அடுத்து மைக்ரேஷன். மைக்ரேஷன் அப்படின்னா வலசை போதல். கரெக்ட். மைக்ரேஷன் அப்படின்னா வலசை போதல். அடுத்து வாயேஜ் அப்படின்னா 6th இருக்க வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம். ஓகேவா? அடுத்து மெர்ஷன்ட் அப்படின்னா வணிகர். மெர்ஷன்ட்னா என்னது? வணிகர். நெக்ஸ்ட்டு ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. ஓகேவா? அடுத்து சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினி. அடுத்து வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு. இதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. ஓகேவா? இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா ஒரு தடவை நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்காக தான். இப்போ இன்றைக்கி வந்து 7th இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கலைச்சொற்கள் வந்துட்டு மீடியா அப்படின்னா ஊடகம். லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல். ஃபோனாலஜி அப்படின்னா ஒலியியல். ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். மேகசின் அப்படின்னா பருவ இதழ். பெப்பட்ரே அப்படின்னா பொம்மலாட்டம். டயலாக் அப்படின்னா உரையாடல். ஓகேவா? டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். ஓகேவா? நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். டயலாக் அப்படின்னா உரையாடல். டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். ஓகேவா? அடுத்து ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம். ஐலாண்ட் அப்படின்னா தீவு. நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னா இயற்கை வளம். வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னா வனவிலங்குகள். அடுத்து ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாப்பாளர். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாப்பாளர். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிறது 7th. இப்போ பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். கொஞ்சம் சைஸ் வந்துட்டு ஸ்மாலாக இருக்கும். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் நீட்டாக அழகாக நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா லைட்டாக வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி தேடி எடுக்கிறதுக்கு ஒரே நோட்டில் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேரபிள் அப்படின்னா உவமை. ஜங்கிள் அப்படின்னா வனவியல். ஃபாரஸ்ட் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா காடு. ஸோ டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஜங்கிள் அப்படின்னா வனவியல். ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா காடு. பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் மண்டலம். பேலட் அப்படின்னா கதைப்பாடல். கரேஜ் அப்படின்னா துணிவு. சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தியாகம். பொலிட்டிக்கல் ஜீனியஸ்னால் அரசியல் மேதை. எலோகேஷன் அப்படின்னா பேச்சாற்றல். யூனிட்டி அப்படின்னா ஒற்றுமை. ஸ்லோகன் அப்படின்னா முழக்கம். ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவம். அடுத்து லைட் ஹவுஸ் அப்படின்னா கலங்கரை விளக்கம். ஓசோன் அப்படின்னா பெருங்கடல். மெரைன் டெக்னாலஜி அப்படின்னா கப்பல் தொழில்நுட்பம். மெரைன் கிரியேச்சர் அப்படின்னா கடல்வாழ் உயிரினம். சப்மரைன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல். ஹார்பர் அப்படின்னா துறைமுகம். ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல். ஜெயிலர் அப்படின்னா மாலுமி. ஆங்கர் அப்படின்னா நங்கூரம். சிப்யார்டு அப்படின்னா கப்பல் தளம். அடுத்து சம்மர் வெக்கேஷன் அப்படின்னா கோடை விடுமுறை. சைல்டு லேபர் அப்படின்னா குழந்தை தொழிலாளர். டிகிரி அப்படின்னா பட்டம். டிகிரினா என்னது? பட்டம். அடுத்து வந்து லிட்ரேச்சரி அப்படின்னா இலக்கியம். மோரல் அப்படின்னா நீதி. யூனிஃபார்ம் அப்படின்னா சீருடை. யூனிஃபார்ம்னா என்னது? சீருடை. கைடன்ஸ் அப்படின்னா வழிகாட்டுதல். டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம். கிரியேச்சர் அப்படின்னா கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர். ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பங்கள். ஆர்டிஸ்ட் அப்படின்னா கலைஞர். ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல். ப்ரஷ் அப்படின்னா தூரிகை. ஓகேவா? மாடர்ன் ஆர்ட் அப்படின்னா நவீன ஓவியம். மாடர்ன் ஆர்ட் அப்படின்னு என்னது? நவீன ஓவியம்.
அடுத்து இன்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு. இன்கிரிப்ஷன் என்னது? கல்வெட்டு. மனுஸ்கிரிப்ட். மனுஸ்கிரிப்ட் MANUSCRIPTS. மனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா கையெழுத்து பிரதி. அடுத்து கார்ட்டூன் அப்படின்னா கருத்துப்படம். கார்ட்டூன் என்னது? கருத்துப்படம். கேவ் பெயிண்டிங்ஸ். கேவ் பெயிண்டிங் அப்படின்னா குடை வரைகோயில். கேவ் பெயிண்டிங் CAVE கேவ் PAINTINGS. கேவ் பெயிண்டிங் அப்படின்னா குடவரை கோயில். அடுத்து வந்து சிவிலைசேஷன் அப்படின்னா நாகரிகம். ஃபோக்லோன் அப்படின்னா நாட்டுப்புறவியல். ஃபோக்லோன் அப்படின்னா நாட்டுப்புறவியல். ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை. இரிகேஷன் அப்படின்னா நீர்ப்பாசனம். இரிகேஷன் அப்படின்னா நீர்ப்பாசனம். ஃபாரினர் அப்படின்னா அயல்நாட்டினர். ஃபாரினர் அப்படின்னா அயல்நாட்டினர். அக்ரிகல்ச்சர் அப்படின்னா வேளாண்மை. பொயட் அப்படின்னா கவிஞர். பட்டி அப்படின்னா நெற்பயிர். பட்டி அப்படின்னா நெற்பயிர். கல்டிவேஷன் அப்படின்னா பயிரிடுதல். கல்டிவேஷன் அப்படின்னா பயிரிடுதல். அக்ரோனமி அப்படின்னா அக்ரானமி உளவியல். ஊளவியல் சரியா? அது அக்ரிகல்ச்சர். அக்ரோனமி அப்படின்னா உளவியல். அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள். வெல்த் அப்படின்னா செல்வம். ஆம்பிஷன் அப்படின்னா லட்சியம். கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை. கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை. நெய்பர் அப்படின்னா அயலவர் சரியா? நெய்பர் அப்படின்னா பக்கத்தில் அயலவர். பாவர்ட்டி அப்படின்னா ஏழ்மை. கர்ட்சி அப்படின்னா நற்பண்பு. ரெசிப்ராசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கடமை. ரிலீஜியன் அப்படின்னா சமயம். சிம்பிளிசிட்டி அப்படின்னா எளிமை. ஃபிலாசபி அப்படின்னா தத்துவம். இன்டிகிரிட்டி அப்படின்னா நேர்மை. இன்டிகிரிட்டினா என்னது? நேர்மை. சின்சியாரிட்டி அப்படின்னா வாய்மை. சின்சியாரிட்டி அப்படின்னா வாய்மை. டிக்னிட்டி அப்படின்னா கண்ணியம். டிக்னிட்டினா என்னது? கண்ணியம். ப்ரீச்சிங் அப்படின்னா உபதேசம். ப்ரீச்சிங்னா உபதேசம். டாக்ட்ரைன் அப்படின்னா கொள்கை. டாக்ட்ரைன் அப்படின்னா கொள்கை. அஸ்ட்ரானமி. அஸ்ட்ரானமி நம்மளுக்கு நல்லா தெரியும். அஸ்ட்ரானமி அப்படின்னா வானியல். அடுத்தது சாரிட்டி அப்படின்னா ஈகை. ஷாரிட்டி அப்படின்னா ஈகை. ஸோ இதுதான் 7th இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். நம்மளுக்கு வந்துட்டு நேற்று நம்ம 6th கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி 7th கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு அன்புடைமையில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் 5 திருக்குறள் அனுப்பிட்டேன். ஸோ டோட்டலி அன்புடைமை அதிகாரமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 6th கலைச்சொற்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 7th கலைச்சொற்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குல்ல, 50 கொஸ்டின்ஸ். நேற்று 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். அது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னைக்கு வந்துட்டு திருப்பி இருக்கிற பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50 கொஸ்டின்ஸ் வந்துட்டு பண்ணுறோம். இதே மாதிரி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு இது வந்து கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? வீட்டிலேருந்து படிக்கிறவங்க இப்போ தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. திஸ் இஸ் கார்த்தியா ஃப்ரம் ஸ்ரீ சாய் மோனிஸ் TNPSC அகாடமி. தேங்க்யூ.